பேசுங்க. ஆண்டவரோட மறக்கவே இல்லை. அவனுக்கு கொடுக்க சொப்பணும். அவன் அண்ணங்க வந்து வணங்கணும், தம்பி கால வேணும். ஹல்லேலூயா. அது எப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் மேல உயர்ந்திருக்கும் போது சொல்றான், அவன் அண்ணங்கெல்லாம் வணங்கின போது அவன் அண்ணன் ஆதரிச்சு சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார்னு சொல்றான். அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு சொன்னான். உங்களை மாத்திர அநேகர் ஆதரிக்கும்படி என்னை கொண்டு வந்தார். இந்த பிரச்சனை, இந்த உபத்திரம், இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் எல்லாமே எதுக்காகனா அநேகர் நான் ஆதரிக்கும்படி, அநேகர் நான் போஷிக்கும்படி, அநேகர் நான் காப்பாற்றும்படி, என்னை உயர்த்தும்படிக்காக இது நடந்ததுன்னு சொல்றான். இன்னைக்கு வாக்குத்தத்தம் வந்து நீ கஷ்டப்படுறனா, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இன்னும் நிறைவேறாம நீ துடிக்கிற, வேதனைப்படுற, நீ போராடி கொண்டிருக்கிறனா, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், ஆண்டவரோட மறக்கல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு ஆண்டவர். அதுதாங்க உண்மை. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ நிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.